வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் புதன் பகவானுடன் சுக்கிரன் கூடியிருக்க, ரிஷபமனையில் குரு பகவானும் சூரியனும் இணைந்திருக்க, அதாவது இந்த மாதம் முழுவதும் ரிஷபமனையில் சூரியன் அமர்ந்திருக்க, கன்னிமனையில் கேதுவும், இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே மனோகாரகனான சந்திரன் கடகத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்க, கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்றும், மீனமனையில் செவ்வாய் பகவானுடன் ராகு பகவான் இணைந்திருக்கிறது. இந்த மாதத்தில் இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் 6ஆம் தேதி, அதாவது மே மாதம் 19ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரிஷபமனைக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கப் போகிறார். அதே போல இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 31ஆம் தேதி அன்று புதன் பகவான் பெயர்ச்சி மேசத்திலிருந்து ரிஷபமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே போல வைகாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் மேசமனையில் வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து இந்த மாதத்தில் பலனை கொடுக்க போகிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாகம் 4 நட்சத்திர பாதங்களையும், அனுசம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், கேட்டை 1, 2, 3, 4 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவோடு பீடிக்கப்பட்டிருக்கிறார். அதே சமயம் உங்கள் ராசியின் மீது அந்த சனி பகவானுடைய பார்வையின் பதிகிறது. அப்போ என்ன ஆகும், உங்களுடைய எண்ணங்கள் செயல்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை, ஏதாவது ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடிய தன்மை, கோபம், ஆக்ரோசத்தன்மை, பிடிவாத தன்மை, எது செய்தாலும் அதில் ஒரு வகையில் ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, அதாவது உங்கள் தலை, உங்கள் ராசி ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீது பதிகிறது. அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் உங்கள் மீது பதிகிறது. அப்போ இதுவரை உங்களுக்கு பீடிக்கப்பட்டிருந்தது, மனதில் தெளிவில்லாத, சந்தோஷம் இல்லாத, எதையும் தாங்கக்கூடிய இயல்பில்லாத தன்மை இருந்த அத்தனை விஷயங்களும் இப்போ விலக இருக்கிறது. அந்த கடவுளினுடைய அனுகிரகத்தால் விலக இருக்கிறது. அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த வைகாசி 19ஆம் தேதி அன்று ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறார். அப்போ நிச்சயமா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து எந்தெந்த விஷயங்களில் தடைபட்டு கொண்டிருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அது எல்லாமே நல்லவைகளாக மாறும். எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் எதெல்லாம் உங்களோட விதைக்கப்பட்டு இருந்ததோ அது எல்லாமே விலக இருக்கிறது இந்த மாதத்திலிருந்து அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன்னா உங்கள் லக்னத்தை குரு பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய அமைப்பு, பெரியோர்களினுடைய ஆதரவு, பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளையும் நிச்சயமாக உருவாக்கும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்தேறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடந்த வருடமாக பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருந்தார், குரு பலன் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குரு 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது, லாபஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா. அப்போ நினைத்தவாறு உங்களுக்கு வரன், எத்தனையோ வரன்கள் பார்த்தோம், தடைப்பட்டு கொண்டிருந்தது. எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடித்திருந்தால் நமக்கு பிடிக்கல, ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தது, தொந்தரவாக இருந்தது, தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அமையல, இப்படி ஏதாவது ஒரு குறை இருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து எந்த தடை இல்லாமல் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நிகழக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும். ஏன்னா குரு பகவான்
என்கிறது உங்கள் ஜாதகப்படி யாருன்னா குடும்பஸ்தானத்தின் அதிபதி. அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள், கலத்திர காரகன் என்பது சுக்கிரன். அந்த சுக்கிரன் இந்த வைகாசி 6ஆம் தேதி என்று ஆட்சி பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்கார் 7ஆம் இடத்துல. அப்போ குரு சூரியன் இணைவு பெற்று குருவும் சூரியன் இணைவு, சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கு. குரு சூரியன் இணைந்தாலே சிவராஜ யோகம் இருக்கிறது. அதே சமயத்தில் குருவும் சுக்கிரன் மாபெரும் 2 சுவர்கள் இணைந்திருக்கிறதுனால சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் காதலில் இருந்தவர்கள், ஏன்னா 5க்குரியவன் அல்லவா, காதலில் இருந்து அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு காதல் திருமணம் நடக்காமல் தடைபட்டு கொண்டு அதில் பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அல்லவா, உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். தைரிய வீரியம் உங்களுக்கு வலுப்பெறப் போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மனம் இதுவரைக்கும் ஒரு மாதிரி சங்கடங்கள் அனுபவித்து கொண்டிருந்தது, எதையும் செயலாற்ற முடியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் மனம் மகிழக்கூடிய தன்மை, மனம் சந்தோஷப்படக்கூடிய தன்மை, மனம் சந்தோஷப்பட்டாலே இருந்தாலும் எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும் அல்லவா. அந்த உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் லாபத்தை தரக்கூடிய தன்மை. பத்திர பதிவு சார்ந்த விஷயங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. அப்போ என்ன பத்திரப்பதிவு? ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு விவசாய பூமி வாங்குறது, இந்த மாதிரி எந்த இடத்தை வாங்கினாலும் பதிவு பண்ணணும் அல்லவா. அந்த பத்திர பதிவு நடப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது. ஏது ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதத்தில், இந்த வைகாசி மாதத்தில், அதாவது 19ஆம் தேதி, வைகாசி 19ஆம் தேதி நிலக்காரகனான அந்த செவ்வாய் ஆட்சி பலம் வலிமையாக இருக்க போகிறார். வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போது 4க்குரியவன் வீட்டு வாகனம் இதுக்கெல்லாம் அந்த சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கார். அப்போ நிச்சயமாக 100% வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா, 5ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். சரி, அப்போ அந்த ராகு இருந்தாலும் அந்த வீட்டுக்குரிய குரு 7ஆம் இடமான அந்த சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ நிச்சயமாக குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். அது வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அதாவது வெளிநாட்டில் தான் போய் படிக்கணும் இல்லை, அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் புதன் 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகாமல் பார்த்து கொள்வதும். எதிரி தொல்லைகள் அப்பப்போ வரத்தான் உங்களுக்கு செய்யும், ஆனால் அதை சமாளிப்பதற்கான ஆற்றல், அதனுடைய எப்படி பேசி எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவுத்தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா புதன் 6ல் இருக்கார். புதன்கிறது அறிவுக்காரர்களவா, எவரோட எப்படி பேசினா அதை சரி செய்ய முடியுங்கிற அந்த டெக்னிக்கல் ஸ்கில் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. 7ஆம் இடத்தில் நன்றாக இருக்கிறதுனால அந்த திருமணம் விஷயங்கள், கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், அல்லது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், செய்யலாம் என்கின்ற உத்வேகம் தரக்கூடிய தன்மை, இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலத்துடன் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கிறதுனால நல்லவைகள், என்ன நல்லவைகள்? தகப்பன் மூலமாக நல்லவைகள். ஒரு வீடு வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, தகப்பனுடைய ஹெல்ப் உங்களுக்கு இருக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. என சூரியனும் 7ஆம் இடத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு சிலருக்கு தகப்பன் மூலியமாக உங்களுக்கு ஒரு சொந்த தொழில் அமைத்து கொடுக்கக்கூடிய தன்மை, அல்லது தகப்பனுடைய தொழிலில் நீங்கள் அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக
இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம். தொழிலும் வேலையும் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு மாற்றம் தரும். அந்த மாற்றமும் நல்ல மாற்றமாக அமையும். இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல என்று இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நினைத்தவாறு நல்ல வேலை, படித்த வேலை, பிடித்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு நல்ல அதிகாரத்தன்மைக்கு செல்லக்கூடிய தன்மை, திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதுவும் குரு 11ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா, அங்கே கேது உட்கார்ந்துருக்கார். கேது 11ல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். அப்போ குருவும் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். தனக்காரகன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் எந்த தொழில், எந்த வேலை, எதில் இருந்திருந்தாலும், எந்த வியாபாரத்தில் இருந்திருந்தாலும் போட்ட முதலீடு தான் நமக்கு கிடைச்சிருந்தது, பெரிய லாபம் கிடைக்கலன்னா இப்போ டெக்னிக்கலாக சிந்தித்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு சிலர் நான் வெளிநாட்டில் இருந்தாச்சு, இனி நான் சொந்த ஊருக்கு வரணுங்கிற எண்ணம் கொண்ட இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சொந்த நாட்டுக்கு, சொந்த ஊருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அதே ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனோட ராகு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் ராசிநாதத்துக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த வைகாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருடைய தசாபுத்தி கிரகங்களுடைய அமைப்புகளும் வேறுபடும். இந்த கோச்சார ரீதியான பலன்களை தொடர்ந்து 3 மாதத்துக்கு பாருங்க. ஒரு நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய தசாநாதனோ புத்திநாதனோ செயல்படக்கூடிய தன்மை, அல்லது தசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு 6, 8 அஷ்டசஷ்டாங்கமாக இருந்தால் உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஒரு துல்லிய பலன் வேண்டும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமும் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, திருமணம் லேட் ஆகிட்டே இருக்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க. நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.